வணக்கம் மக்களே. உங்கள் தமிழ் மகன் மறுபடியும் வந்துட்டு இன்னைக்கு வந்து எதை பத்தி பேசலாம்னு முடிவு பண்ணி யோசிச்சு மண்டை போட்டு குழப்பி பேசணும்னு நினைச்ச ஒரே விஷயம் வந்து நம்மளுடைய இயற்கை வளத்தை பத்தி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து அதிகமா வந்து நம்மளுடைய நாடுகள், அதாவது நம்ம இருக்கிற ஏரியால வந்து நிறைய கட்டிடங்களை தான் நம்ம பார்க்க முடியுது. மரம் செடி கொடி வந்து பார்க்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. நாம வந்து ஒரு இயற்கை வளத்தை தேடி போகணும்னா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. அதாவது ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்கோ, இல்லைன்னா வந்து ஒரு பூந்தோட்டத்தை பார்க்கறதுக்கோ வந்து ஒரு தனியா ஒரு ஏரியாவுக்கு போக வேண்டியதா இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து இங்க மலேசியால வந்து கேமரன் ஹைலண்ட்ஸ்னு ஒரு இடம் இருக்கு. அது வந்து ஒரு டீ எஸ்டேட். டீ பிரியர்களுக்கு வந்து அது ஒரு சொர்க்க பூமின்னு சொல்லலாம். வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ்ல வந்து டீ அங்க வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, அங்க பூந்தோட்டங்களும் இருக்கு. இப்போ நான் போகும்போது எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு விஷயம் என்னன்னா, அங்க வந்து வண்ண வண்ணமா வித்தியாசமான பூக்கள் வந்து நிறைய இருந்துச்சு. மலை பிரதேசம் சொல்லும் பொழுது அது குளிர் பிரதேசமும் கூட. ரொம்ப வந்து ஒரு ஷார்ட் வெக்கேஷன் தான் போயிட்டு வந்தோம். இருந்தாலும் வந்து மனசுல வந்து நீங்காத இடத்த வந்து கேமரன் ஹைலண்ட்ஸ் வந்து பிடிச்சிருந்தது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம வந்து வேலைக்கு போறோம், அப்புறம் வீட்டுக்கு வரோம். நிறைய டிராஃபிக் ஜாம்ஸ் இருக்கலாம். நிறைய வாகனங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். நிறைய பொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களால வந்து நம்ம டெய்லி வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ வெக்கேஷன் ஒரு விஷயம் வந்து வரும் பொழுது இந்த மாதிரி நல்ல நல்ல இடங்களுக்கு, இயற்கையான இடங்களுக்கு வந்து போறது வந்து நாம வழக்கமா வச்சிருக்கோம். சில பேர் வந்து உள்ளூருக்குள்ளேயே போவாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போவாங்க இந்த மாதிரி இயற்கை வளமான இடங்களை வந்து கண்டு ரசிக்கிறதுக்கு. வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு மாசத்துல வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டு ஒரு வெக்கேஷன் போவோம். ஷார்ட் வெக்கேஷன் இல்லைன்னா லாங் வெக்கேஷன் போவோம். அது வந்து வழக்கமா இருந்துச்சு. ஆனா இந்த எம்சிஓ, இந்த லாக்டவுன், இந்த கொரோனா காலத்தினால சில விஷயங்கள், சில வெக்கேஷன்ஸ் வெளியூருக்கு போறதோ இல்லை வெளிநாட்டுக்கு போறதோ நம்ம இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்கோம். அதனாலதான் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் நம்ம யோசிச்சு பார்த்தோமா, இந்த இயற்கை வளங்களை நாம தேடி போற காலம் வந்துருச்சு. ஆரம்ப காலகட்டத்துல நம்ம பார்த்தோமா, ஒரு உயரமான கட்டிடத்தை பார்க்கும்போது நம்ம வந்து அண்ணாந்து பார்ப்போம். ஓ, இவ்வளவு பெரிய கட்டிடம் எல்லாம் இருக்கா அப்படின்னு. ஆனா இப்போ ஒரு நீர்வீழ்ச்சியோ, ஒரு பூந்தோட்டத்தையோ, ஒரு இயற்கை வளம் சார்ந்த சில விஷயங்களை பார்க்கும்போது அதை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. ஏன்னா ஆங்காங்கே நிறைய கட்டிடங்கள் மட்டும்தான் இருக்கு. இயற்கை வளம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த இயற்கை வளம் குறைஞ்சதால இந்த பூமிக்கு எந்த விதமான பாதிப்புன்னு யாருக்கு தெரியும்? குளோபல் வார்மிங்னா என்னன்னு தெரியுமா? இந்த பருவநிலை மாற்றத்தினால பனிக்கட்டிகள் கரைஞ்சு கொண்டு வருது. பனிக்கட்டிகள் கரைய கரைய கடலின் பரப்பளவு கூடும், நிலத்தின் பரப்பளவு குறையும். இது வந்து நம்ம வந்து பார்க்கும்போது பரவாயில்ல, பூமி வந்து பெருசா தானே இருக்குங்க. ஏற்கனவே பூமியில 70% மேல வந்து கடல், அதாவது தண்ணீர். 30% கிட்டதான் வந்து நிலம் இருக்கு. இந்த பனிக்கட்டிகள் உருகி கடலின் பரப்பளவு ஏறும் பொழுது நிலங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து கடல் வந்து நிலமட்டத்துக்கு வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஓசோன், அதாவது நம்ம பூமிய சூரிய கதிரில இருந்து பாதுகாக்கிற ஓசோன் போடும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப காலமா சொல்ற விஷயம் என்னன்னா, ஓசோன்ல வந்து ஓட்டை விழுவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அதாவது ஓசோன் லேயர் வந்து தேஞ்சிக்கிட்டே போகுதுங்கிறதுக்கு தான் அது அர்த்தம். சூரிய கதிர் வந்து நேரடியா நம்ம மேல பட்டா அந்த தாக்கத்தை நம்மளால தாங்க முடியாது. அதுக்காக தான் வந்து இந்த பூமியை சுத்தி ஓசோன் லேயர் வந்து இயற்கையாகவே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இயற்கை வளங்கள், அதாவது மரம் செடி கொடி, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இயற்கை சார்ந்த சில விஷயங்களை வந்து நம்ம கிட்ட இருந்து தடுக்கிறது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சில இடத்துல மரம் மரம் இருக்கிற இடத்துல தாங்க மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளைமேட் சைக்கிள் வந்து சரியா இருக்கணும்னா இயற்கை வளங்களும் சரியா இருக்கணும் இந்த பூமியில. அந்த மாதிரி இருக்கா? முக்காவாசி இடத்துல கட்டிடங்கள் ஆக்கிரமிச்சிருச்சு, மரங்கள் சர்வசாதாரணமா வெட்டப்படுது. 10-20 வருஷம் முன்னுக்கு வெட்டப்பட்ட மரங்கள் திருப்பி வந்து நம்ம நட ஆரம்பிச்சிருக்கோம். இப்பயாச்சும் நம்மளுக்கு அந்த யோசனை வந்துச்சு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுக்கு அந்த மரங்கள் பயன்படுதோ இல்லையோ, அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த மரங்கள் வந்து பயன்படும். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்ற மாதிரி தாங்க, அடுத்த தலைமுறையாவது நல்ல காற்றை சுவாசிக்கணும், எந்த விதமான நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னா இயற்கை வளத்தையும் நாம பாதுகாக்கணும். கொஞ்ச காலமா நம்ம வந்து இந்த மரங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பொருட்களா இருக்கு. நம்மளோட நாற்காலியா இருக்கலாம், நம்மளோட மேசைகளா இருக்கலாம், நம்மளோட கபர்ட்ஸா இருக்கலாம், நம்மளுடைய கட்டிலா இருக்கலாம். எல்லாமே வந்து மரத்தால செய்யப்பட்டது. மரங்கள் வந்து ஒரு காலத்துல இயற்கையை அலங்கரிச்சிச்சு, இயற்கையை பாதுகாத்துச்சு. இப்போ
அது நம்ம வீட்டு பொருட்களா மாறி வீட்டை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு. அது வீட்டை அலங்கரிக்க ஆரம்பிச்சதும் இயற்கை இல்லாம போயிருச்சு. நம்ம எல்லாரும் இயற்கை சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறோம். மழை இல்லை, வெயில், ஒரு சைட் பாத்தீங்கன்னா அதிகமான மழை, வெள்ளங்கள். இந்த கிளைமேட் வந்து சரியா இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 காலங்கள் இருக்கு. அதாவது நம்மளுக்கு சம்மர் இருக்கு, ஆட்டம் இருக்கு, ஸ்ப்ரிங் இருக்கு, வின்டர் இருக்கு. ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இது எல்லாம். ஆனா இந்த பருவ மாற்றம் வந்து இப்போ சரியா இருக்கா? அந்த சைக்கிள் வந்து சரியா இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆரம்பத்துல தை மாசம் தொடங்குச்சுன்னா வெயில் அடிக்கும், பங்குனி வரைக்கும் வெயில் அடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தை மாசத்துலயும் மழை வருது, பங்குனி மாசத்துலயும் வர வருது, வெள்ளங்கள் வருது. வின்டர்னு சொல்லக்கூடிய நவம்பர் டிசம்பர் மாசங்கள்லயும் வெயில் அடிக்குது. எங்க மழை பொழியணுமோ அங்க மழை பொழியாம, எங்க வெயில் அடிக்கணுமோ அந்த நேரத்துல வெயில் அடிக்காம, எவ்வளவு பாதிப்புகள். விவசாயம் சார்ந்த தொழில்கள், விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சரியான நேரத்துல மழை வராம எவ்வளவு பாடுபடுறாங்க. எப்ப வந்து மழை வரணுமோ அப்ப வராம, எப்ப வெயில் அடிக்குமோ அப்ப வெயில் அடிக்காம விவசாயம் பாதிக்கப்படுது. அதை நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கோமா? ஏன் நம்மளே எடுத்துக்கோங்களேன். நம்ம வெளியே போற நேரத்துல திடீர்னு வந்து எப்போ மழை வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. கத்திரி வெயில் வந்து மண்டையை பொழக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது? இயற்கை வளங்கள் குறைஞ்சிட்டனாலதான் நடக்குது. மரம் வளங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நெற்ற கன்று நாளைக்கு மரமாக போறதில்ல, சில வருஷங்கள் ஆகும். அது நமக்கு பயன்படுதோ இல்லையோ, அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா அது பயனுள்ளதா இருக்கும். இதே விஷயத்த உங்க வீட்டுல உள்ள குழந்தைகளுக்கும் நீங்க சொல்லி எல்லாரும் வளர்க்கணும். எந்த சூழ்நிலையும் இயற்கை வளங்களை பாதுகாத்தே இருக்கணுங்கிறத வந்து இன்னில இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வெட்டாம பாத்துக்கணும். ரொம்ப சீரியஸா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வெக்கேஷன்ஸ்க்கு இயற்கை வளங்களை தேடி போற காலம் மாறி நம்ம இருக்கிற இடத்திலேயே வந்து இயற்கை வளங்கள் செழிப்பா நல்லா இருக்கிற மாதிரி ஒரு காலம் வந்துச்சுன்னா அதோட சந்தோஷமான விஷயம் வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே தான் நினைப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதனால இயற்கை வளத்தை பாதுகாப்போம், முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நெடுவோம், பாதுகாப்போம், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். நல்ல சுத்தமான சுகாதாரமான இயற்கை காத்தை வந்து ரசிப்போம், சுவாசிப்போம். நோய் நொடி இல்லாமல் அனைவரும் நல்லா வாழ என்னுடைய பிரார்த்தனை. நன்றி.